நான் தியானத்திற்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் நம்ம எல்லோருக்கும் தெரிந்த வசனம். பாருங்கள், சங்கீதம் 2:12 வாசிக்க கேட்போமா? குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியில் அழியாமலும் இருக்கும்படிக்கு அவரை முத்தம் செய்யுங்கள். கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும். அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இந்த கடைசி பகுதி சொல்லுகிறது, தேவனை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிற உங்கள் மீது தேவன் கோபம் கொள்வதில்லை. ஏசாயா 54:9 சொல்லுகிறது, தேவன் உங்கள் மீது கோபம் கொள்வதில்லை. ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் 20-21 ஆகிய வசனங்களில் தேவன் சொல்லுகிறார், மனுஷன் பாவம் செய்கிறவன் தான் சிறு வயது தொடங்கி, ஆனால் இனி நான் அவனை அழிப்பதில்லை. இப்பொழுது நான் அழித்தது போல எல்லா ஜீவன்களையும் அழித்தது போல் நான் அழிப்பதில்லை. காரணம் என்ன? நோவா தேவனை அண்டிக் கொண்டான். தேவன் மனம் இறங்கினார். நோவாவை பார்த்து சொன்ன, நோவா, நான் இனி எப்படி அடிக்க மாட்டேன். ஒரு பக்கம் ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தின்படி பூமியிலே மக்களுடைய மனுஷருடைய அக்கிரமம் பெருகிற்று. தேவன் கோபம் கண்டார், பூமியை அழிப்பேன் என்றார். அப்படியே 40 நாட்கள் மழையை வருஷிக்க பண்ணி அழித்தார். நோவாவை, நோவாவின் குடும்பத்தை, அவனோடு சேர்ந்த மிருக ஜீவன்களை காப்பாற்றினார். ஆனால் நோவா தேவ சமூகத்தில் வந்து அவரை அண்டிக் கொண்ட பொழுது, ஒரு பலிபீடம் கட்டி ஜெபம் பண்ணின பொழுது, தேவன் அந்த ஜெபத்தில் மனம் இறங்கினார். அவர் சொன்னார், நோவா, இனி நான் அப்படி செய்வதில்லை, இனி நான் கோபப்படுவதில்லை, இனி நான் அழிப்பதில்லை. தேவன் சொல்லுகிறார், உங்களை பார்த்து, என்னை பார்த்து, நான் உங்களை அழிப்பதில்லை, நீங்கள் பாக்கியவான்கள். இயேசுவாகிய என்னை அண்டிக் கொள்ள வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். நாம் தேவனை அண்டிக் கொள்ள வந்திருக்கிறோம். நம்மை பார்த்து ஆண்டவர் பாக்கியவான்கள் என்று சொல்லுகிறார். இதை பற்றி நாம் சற்று யோசித்து பார்ப்போமே. லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் 13-14 ஆகிய வசனத்தில், தேவ ஆலயத்திற்கு முன்பு ஒரு மனிதன் மார்பில் அடித்து புலம்பி ஜெபம் பண்ணினான். நான் பாவி, என் பாவத்தை மன்னித்து என் மீது இரக்கமாயிரும், கிருபையாயிரும் என்று பொருள்படும்படி, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும் என்று புலம்பினான். அந்த புலம்பல் தேவனுக்கு ஏற்றதாக இருந்தது. தேவன் அவனை பார்த்து சொன்னார், இவன் தன்னைத்தான் தாழ்த்தினான், ஆகவே நான் என்ன செய்ய போகிறேன், இவனை நீதிமானாக மாற்றப் போகிறேன். ரோமர் 4:5 சொல்லுகிறது, நம்முடைய தேவன் பாவியை நீதிமானாக மாற்றுகிறவர். எதற்காக ஒரு மனுஷனை நீதிமானாக மாற்ற வேண்டும்? வேதம் சொல்லுகிறது, நீதிமொழிகள் 10:6, நீதிமான்களின் சிரசின் மீது ஆசீர்வாதங்கள் தங்கும். உங்கள் வாழ்க்கையில், என் வாழ்க்கையில் நாம் செய்த பாவத்தினால் நாம் பட்ட பாடுகளெல்லாம் தீர வேண்டும். இனி பாவத்தின் பாடுகள் அல்ல, இனி தேவன் நமக்கு தரக்கூடிய பரிசுத்த வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை பெற்று என்னாலும் எல்லாவற்றிலும் வாழ வேண்டும் என்பதற்காக இயேசு சிலுவையில் உயிரை கொடுத்தார். அவர் கூப்பிட்டார், பாவிகளே வாருங்கள், நீதிமான்களை நான் அழைக்கவில்லை. மத்தேயு 9:13 படி பாவிகளையே அழைக்க வந்தேன். நான் பாவிகளை மனம் திரும்ப அழைக்க வந்தேன். எல்லா பாவிகளும் வாருங்கள், நான் உங்களுக்கு பாவ மன்னிப்பு தருகிறேன், பாவ விடுதலை தருகிறேன், பரிசுத்த வாழ்க்கை தருகிறேன், அதனால் உண்டாகிற ஆசீர்வாதம் தருகிறேன் என்று பொருள்படும்படி எல்லா பாவிகளையும் அழைத்தார். அவரிடத்தில் யார் யார் வந்தார்களோ அவர்களை தேவன் ஆசீர்வதித்தார். அவரை கைவிடவே இல்லை. லூக்கா 7ஆம் அதிகாரம் 37 முதல் 50 வரை பெண்ணொருத்தி அவருடைய கால்களில் வந்து விழுந்தாள்.
தேவன் அவளை ஆசீர்வதித்தார். உன் பாவத்தை மன்னிக்கிறேன் அம்மா என்றார். லூக்கா 7:48 படி, இனி உனக்கு ஒரு சமாதானத்தின் வாழ்க்கை தான் என்று உனக்கு சமாதானம் என்றார். அவருடைய வாழ்க்கை இன்பமாய் மாறிப்போனது. சகை என்ற ஒரு மனிதன், அவனும் அப்படித்தான் அவரை தேட முற்பட்டான். தேவன் அவனுடைய மனதை பார்த்தார். 1 சாமுவேல் 16:7 படி, இருதயத்தை பார்க்கிற தேவன் முகத்தை பார்க்கிற தேவன் அல்ல. அவன் வாழ்க்கையில் தன் வாழ்க்கையில் உண்மையாய் தேவனுக்கு பிரியமாய் வாழ வேண்டும், தேவனுடைய உதவியை நாட வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவை தேடின அவனுக்கு, அவரை அண்டிக் கொள்ள வந்த அவனுக்கு அவர் ஒரு புது வாழ்க்கையை கொடுத்தார். அவன் சொன்னான், இனி நான் ஒரு மனிதனிடத்தில் அநியாயமாய் பெற்றிருந்தேன், அதை 4 மடங்கு நான் கொடுக்கப் போகிறேன். ஆஸ்தியில் பாதி ஏழைகளுக்கு கொடுப்பேன். அவனுடைய வாழ்க்கையில் தேவன் கொடுத்த மாற்றம், ஏ கிரேட் சேஞ்ச். அவரை அண்டிக் கொண்ட அவனுக்கு வந்த மாற்றம். இயேசு சொன்னார், இந்த வீட்டிற்கு, சகை வீட்டிற்கு ரட்சிப்பு வந்தது. சகை தேவனுடைய குமாரன், ஆபிரகாமின் குமாரன், என்னுடைய குமாரன். அன்பு தேவ ஜனமே, பேசிக்கொண்டு போனால் முடிவே இருக்காது. அவரை அண்டிக்கொள்ள வந்திருக்கிற உங்களையும் என்னையும் பாக்கியவான்களாய், பாக்கியபதிகளாய் மாற்ற தேவன் நம்மை அழைக்கிறார். என்னதான் இருக்கட்டுமே, நாம் ரட்சிக்கப்பட்டாலும் சரி, ரட்சிக்கப்படாவிட்டாலும் சரி, நம்மை பற்றி வேத வாக்கியம் சொல்லுகிறது. ரோமர் 3:23 படி, ஏதோ ஒரு விதத்தில் பாவத்தை செய்கிறோம். ஒரு சிறு கோபமாக இருக்கலாம், பெரிய பாவமாக இருக்கலாம். என்னுடைய முடிவு எஸ்ஐயா 59:2 படி, தேவனுடைய பிரசன்னத்தை இழந்து போகிறோம், தேவனை இழந்து போகிறோம். நம் பாவமே தேவனையும் நம்மையும் பிரிக்கிறது. இதனால்தான் எஸ்ஐயா 48:22 தேவன் சொன்னார், அப்படிப்பட்ட மக்களுக்கு சமாதானம் இல்லை, துன்மார்க்கருக்கு சமாதானம் இல்லை. ஆனால் அதே நேரத்தில் கிறிஸ்துவண்டை வந்து அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு, தேவனே பாவியாகி என் மேல் கிருபையாயிரும், தேவனே எனக்கு சுத்த இருதயம் வேண்டும், தேவனே உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான பாதை நடத்த வேண்டும் என்றெல்லாம் புலம்புகிற பிள்ளைகளுக்கு தேவன் என்ன செய்கிறார்? அவர்களுக்கு பரிசுத்த வாழ்க்கையும் அதோடு கூடிய ஆசீர்வாதத்தையும் கொடுக்கிறார். இதைத்தான் நீங்கள் பாக்கியவான்கள் என்று வேதம் சொல்லுகிறது. இதை வேறு விதமாய் சங்கீதம் 32:1-2 எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். தேவன் சிலருடைய பாவத்தை மன்னிக்கிறார். அவர்கள் மட்டும்தான் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், மகிழ்ச்சியாக இருப்பார்கள். யாருடைய பாவத்தை மன்னிக்கிறார்? எல்லாருடைய பாவத்தை அவர் மன்னிப்பதில்லை. ரோமர் 9:15 படி, 18 படி, சிலருக்கு மாத்திரம் இரக்கம் செய்வார், ஆனால் சிலருக்கு இரக்கம் செய்வதற்கு கடினமாய்த்தான் இருப்பார். ஏன் இந்த மாற்றம்? ஏன் இந்த மாற்றம்? அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கோ அவர் பாக்கியவான், அவர் பாக்கியவான்களை மாற்றுகிறவர். ஆனால் அவரை விட்டு விலகுகிறவர்களுக்கு என்ன சம்பவிக்கிறது? வேதம் சொல்லுகிறது, அவரை விட்டு விலகுகிறவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று. அன்பு தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்களும் நானும் கூட பாருங்கள், தேவன் கொடுக்கக்கூடிய அருமையான பாக்கியவான்களை, ஆசீர்வாதம் பெற்றவனை மாற இயேசு நம்மை அழைத்திருக்கிறார். 1 யோவான் 1:9 படி, நம் பாவங்களுடைய எல்லாவற்றையும் தேவனிடத்தில் சொல்லி என்னை மன்னியும் என்று கெஞ்சும் பொழுது, அறிக்கையிடும் பொழுது, தேவன் இந்த அற்புத பாக்கியத்தை நம்ம மீது வைக்கிறார். நாம் தேவனே என் பாவங்களை மன்னியும் என்று கதறும் பொழுது, ஒரு பக்கம் பாவங்களை மன்னிக்கிறார், மறுபக்கம் பாவ அக்கிரமங்களை நம்மை விட்டு நீக்குகிறார், மறுபக்கம் அவருடைய இரத்தத்தினால் நம்மை கழுவுகிறார், சுத்தமாக்குகிறார். ஆனால் அதே நேரத்தில் ஒரு பக்கம் தேவனுடைய ரட்சிப்பு, பாவ மன்னிப்பு, பரிசுத்த வாழ்க்கை, அதே நேரத்தில் தேவனுடைய பாவ மன்னிப்பு என்ற பரிசுத்த வாழ்க்கை என்ற அந்த அனுபவத்தினால் உண்டாகிற ஆசீர்வாதம். என் 21 வயதில் தேவன் கொடுத்த ஒரு அனுபவம். என் பாவத்தை மன்னியும் என்று கதறி அழுதப்படுது.
ஒரு பக்கம் ஒரு பரிசுத்த வாழ்க்கையை நிரப்பினது. ஒரே சந்தோஷம், ஒரே சமாதானம், ஒரே ஆறுதல், ஒரே மகிழ்ச்சி. இதை கொடுக்க இயேசு வந்தார். என் வாழ்க்கை சுத்தமானது. ஆனால் அடுத்து சில தினங்கள் கூட போகவில்லை. தேவன் பாருங்கள், அற்புத விதமாய் என் வாழ்க்கையில் நான் பயந்து நடுங்கி கலங்கின ஜெயில் தண்டனைக்கு என்னை விடுவித்தார். இன்றைக்கு உங்களுக்கும் அப்படித்தான். நீங்கள் கவலையோடு வந்திருக்கிறீர்களா? மனவேதனையோடு வந்திருக்கிறீர்களா? எத்தனையோ வருஷம் இந்த பாடுகளோடு வந்திருக்கிறீர்களா? உங்களை இப்படியே தேவன் விடப்போவதில்லை. நீங்கள் தேவனிடத்தில் சேருங்கள், அவர் உங்களிடத்தில் சேருவார். உங்கள் கைகளை கழுவி சுத்தம் பண்ணுங்கள், உங்கள் இருதயத்தை கழுவி சுத்தம் பண்ணுங்கள். அப்படி தேவனிடத்தில் கேளுங்க. யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 8, 9, 10 ஆகிய வசனத்தின்படி தேவன் என்ன செய்வார் பாருங்கள். அப்படி நீங்கள் தேவ சமூகத்தில் நீங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு கஞ்சும் பொழுது அவர் உங்களை உயர்த்துவார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் 21 வயதில் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றேன். தேவன் அதற்கு பிறகு என்னை விட்டு போகவில்லை, என்னை கைவிடவே இல்லை. நான் யோசித்தேன், இந்த அனுபவம் கொஞ்ச நாள் இருக்கும், பிறகு போயிடும் போல என்று. ஆனால் தேவனோ என்னை விட்டு விலகவில்லை. ஆண்டவர் சொன்னார், ஒரு மனுஷனை பார்த்து, யோசுவா, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. ஒரு நாள் அவர் சமூகத்தில் வரும்பொழுது நாம் அவரை அண்டிக் கொள்ளுகிறோம், அவரும் நம்மை அண்டிக் கொள்ளுகிறார். நாம் அண்டிக் கொள்ளுகிறது எப்படியோ, ஆனால் அவர் அண்டிக் கொள்வது உண்மையான அண்டிக் கொள்ளுதல். ஆகவே ஒரு நாளும் நம்மை விட்டு விலக மாட்டார், நம்மை கைவிட மாட்டார். வாழ்நாள் முழுவதும் உங்களை பாக்கியவான்களாய் பாக்கியவதிகளாய் மாற்றுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால் பாருங்கள், நீங்களும் நானும் சந்தோஷமாகவே இருக்க வேண்டும். நீங்களும் நானும் வணங்குகிற தெய்வம் நம்மை மன்னிக்கிற தெய்வம், நமக்கு ஒரு வாழ்வு கொடுக்கிற தெய்வம், நம்மை பரிசுத்தமாக்குகிற தெய்வம். ஆகவே தான் தாவீது ஒவ்வொரு நாளும் காலை வேளையில் அவருடைய பாதத்தில் விழுந்து பாவ மன்னிப்பு, பரிசுத்தம், தேவ பிரசன்னம், தேவ ஆசீர்வாதம் இதை பெற்று மகிழ்ந்தார். அல்லேலூயா. போகட்டும் பிள்ளைகளே, இன்று தேவன் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுப்பார். புதிய மனது, புதிய இருதயம், புதிய சிந்தை, புதிய ஆசீர்வாதம். தென் செகண்ட்லி, இரண்டாவதாக, ஆண்டவராகிய தேவன் அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் பாக்கியவான்கள் மாத்திரமல்ல, பாக்கியவான்களை மாற்றுவர் மாத்திரமல்ல. நீங்கள் நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அதனுடைய பிற்பகுதி சொல்லுங்க, வாசிக்கம்மா. இந்த பின்பகுதி பாருங்கள். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் எப்படி இருக்கிறார்? கேடகம், கேடகம். தேவன் சொல்லுகிறார், நான் இன்று உங்களை பாக்கியவான்களை பாக்கியவதிகளை மாற்றப் போகிறேன், அதற்காகத்தான் உங்களை அழைத்து கொண்டு வந்தேன் என்றார். எங்கு சொல்லுகிறார்? நான் உனக்கு கேடகமாக இருக்க போகிறேன். அவரை அண்டிக் கொள்ளுகிற உங்களுக்கு எனக்கு என்ன எப்படி இருக்க போகிறாரா? கேடகமாக இருக்க போகிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, கேடகம் என்றால் என்ன? எதிரிகள் தாக்கக்கூடிய வல்லமையிலிருந்து, தாக்குதலிலிருந்து நம்மை பாதுகாக்கிற ஒரு ஆயுதத்தின் பேர் தான் கேடகம். தேவனே இந்த கேடகமாக இருப்பார். தேவனே நமக்கு உங்களுக்கு எப்படி இருப்பார்? கேடகமாக இருப்பார். இன்றைக்கி ஒரு நாட்டுக்கு ஒரு நாடு சண்டை வருது. அந்த நாடும் பாருங்கள் பலவிதமான அணு ஆயுதங்களை வைத்திருக்கிறது. இந்த நாடும் அணு ஆயுதமாக வைத்திருக்கிறது. அந்த நாட்டை பார்த்து இந்த நாடு பயப்படுது, இந்த நாட்டை பார்த்து அந்த நாடு பயப்படுது. ஆனால் தேவன் உங்களுக்கு கேடகமாக இருக்கும் பொழுது ஒன்றுமே உங்களை மேற்கொள்ளாது. அல்லேலூயா. இந்த கேடகம் எப்படிப்பட்ட கேடகம்? அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு இது எப்படிப்பட்ட கேடகம் என்று நீங்கள் பார்க்கும் பொழுது வேத வசனம் சொல்லுகிறது. குறிப்பாக எபேசியர் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பொல்லாங்கன், சத்துரு, பிசாசு ஏகிற அக்னியாஸ்திரங்களை அவர் என்ன செய்கிறாராம் பாருங்கள். இந்த விசுவாசம் என்னும் கேடகத்தினால் கர்த்தர் என்ன செய்கிறார் பாருங்கள்,
அதை அவிழ்த்து போடுகிறார், அழித்து போடுகிறார். உங்கள் மீது பிசாசு என்ன செய்கிறான்னா, ஒரு அக்னி அஸ்திரங்களை விடுகிறான். ஒரு நெருப்பு போன்ற ஒரு அக்னி அஸ்திரங்களை போடுகிறான். யோபுவின் சரீரத்தில் ஒரு நெருப்பு போன்ற ஒரு வல்லமையை போட்டான். அவனுடைய உச்சம் தலை முதற்கொண்டு உள்ளம் கால் வரை எரி பந்தங்கள், கொப்பளங்கள், ஒரே வழி, ஒரே காந்தல், ஒரே வேதனை. ஒரு ஓட்டை எடுத்து வைத்து கொண்டு சுரண்டி கொண்டு உட்கார்ந்திருந்தேன். சாத்தான் போடுறான், ஒவ்வொரு ஆள் மீது ஒரு அக்னி அஸ்திரங்களை போடுகிறான். அவன் யாரையுமே விடவில்லை. அவன் ஒவ்வொருவருக்கு விரோதமாக எழும்புகிறான். ஒவ்வொருவர் மீதும் இந்த அக்னி அஸ்திரங்களை போட்டு அழிப்பதற்காக முற்படுகிறான். ஆனால் தேவகுமாரனாகிய இயேசு இப்படிப்பட்ட பிசாசின் வல்லமையிலிருந்து உங்களை காப்பாற்றுவதற்காக சிலுவையில் ஒவ்வொருவருக்காக மரணத்தை ருசி பார்த்தார். எபிரேயர் 2:9 படி எதற்காக ருசி பார்த்தார்? தமது மரணத்தினாலே இந்த அக்னி அஸ்திரங்களை போடுகிறானே அவனை அழிப்பதற்கு. தமது மரணத்தினாலே. நீங்கள் எபிரேயர் 2ஆம் அதிகாரத்தில் ஏறக்குறைய 14-15 வசனங்களை வாசிக்கும் பொழுது அங்கு வேதம் சொல்லுகிறது, தமது மரணத்தினாலே. ஆண்டவர் சொல்லுகிறார், பாருங்கள், நான் உனக்கு கேடகம். தேவனை அண்டிக் கொள்ளுகிற உங்களுக்கு 1000 பிரச்சனைகள் வருகிறது, 1000 போராட்டங்கள் வருகிறது, 1000 பிரச்சனைகள் வருகிறது. இவைகள் எல்லாம் எப்படி வருகிறது? ஒரு பக்கம் திருடவும் அழிக்கவும் கொல்லவுமே வருகிறான். நானும் அவைகளுக்கு ஜீவன் உண்டாயிருக்கவும் அந்த ஜீவன் பரிபூர்ணப்படவும் வந்தேன். தேவன் என்ன செய்கிறார்? பிசாசு பார்க்குறான், இவனை அழித்து விடுவோம் என்று உங்களுக்கு விரோதமாக எழும்புகிறான். தேவன் சொல்லுகிறாரா, என்னை அண்டிக் கொள்ளுகிற உனக்கு நான் கேடகமாக இருந்து பிசாசை அழித்து அதற்கு மாறாக உன்னை நான் என்ன செய்யட்டும்? யோபுவை போல 2 மடங்கு வாழ வைக்கட்டும், உன்னை வாழ வைக்கட்டும். அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாக இருக்கிறார். தேவனை அண்டிக் கொள்ளுகிறீர்கள். பிசாசு 1000 அக்னி அஸ்திரங்களை போடுகிறார். ஒவ்வொரு அக்னி அஸ்திரங்களையும் உங்களுக்கு முன்பாக நின்று அவர் அடித்து கொண்டே இருக்கிறார். ஒரு பக்கம் மலை போல வந்தது, பனி போல ஓடிற்று என்று சொல்வார்கள். அதுபோல அவரை வணங்குகிற இரவும் பகலும் லூக்கா 18:7 படி அவரை கூப்பிடுகிற உங்களுக்கு, மத்தேயு 17:21 படி ஜெபம் உபவாசம் என்று அவரை வணங்குகிற, அவரை அண்டிக் கொள்ளுகிற உங்களுக்கு தேவன் என்ன செய்கிறார்? அவர் கேடகமாக இருக்கிறார். எல்லா சுத்தாவின் வல்லமைகளை அழிக்கிறார், உங்களை கனம் பண்ணுகிறார். என்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு முறையும் எனக்கு வரக்கூடிய பிரச்சனைகள் இமயமலை மாறி தான் வரும். ஆனால் இந்த பிரச்சனை சோர்ந்தும் போவேன், ரொம்ப கலங்கியும் போவேன். ஆனால் பாருங்கள், ஒரு பக்கம் தேவ சமூகத்தில் ஒரு இரத்த கண்ணீர் வடித்த பிறகு, ஒரு புலம்பி ஜபம் பண்ணின பிறகு, அவரை அண்டிக் கொண்ட பிறகு என் வாழ்க்கையில் அவர் என்ன செய்வார் தெரியுமா? பிரச்சனைகளையும் மாற்றுவார், அதோடு கூட ஆசீர்வாதத்தை தருவார். பிரச்சனைகளையும் மாற்றுவார், அதோடு கூட ஆசீர்வாதத்தையும் தருவார். 1995ஆம் ஆண்டு கடன் பிரச்சனையில் அழிந்து போனேன் என்று நான் பாடுபட்ட பொழுது, நான் இரத்த கண்ணீர் வடித்து அழுத பொழுது தேவன் இறங்கினார். அவர் எனக்கு உதவி செய்தார். எப்படி உதவி செய்தார் பாருங்க. எல்லாருமே யோசித்தாங்க, இதோட செல்வராஜ் முடிஞ்சு போனான் என்று. நானும் அப்படி தான் நினச்சேன், இதோடு செல்வராஜ் முடிஞ்சு போனான் என்று. ஆனால் நான் முடிஞ்சு போனேன்னா என்றால் முடியலையே. 1995 எங்கே இருக்குது, 2022 எங்கே இருக்குது? இதுவரை உங்களை வாழ வைத்தவர், என்னை வாழ வைத்தவர், இன்னும் உங்களை வாழ வைப்பார். இன்றைக்கி நீங்கள் நினைப்பீங்க, இப்போ போகிற பக்கம் பார்த்தா ரொம்ப நாள் ஓடுற மாதிரி தெரியும் என்று சொல்லிக்கொண்டு உட்காந்துருப்பேன். ஆனால் இந்த 2022 போகும், 42 போகும், 52 போகும். அன்றைக்கி நான் சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு இடத்துல சொல்லுவீங்க,
நானும் 2022 முடிஞ்சிரும் தான் நினச்சேன். தேவனோ என்னை முடியாமல் காப்பாற்றினார். அப்படி தான் உங்களுக்கு உதவி செய்வார். வெள்ளம் போல சத்துரு வரும்படி உங்களுக்கு ஒரு ஜெயத்தை கொடுக்க அவர் உங்களை அழைத்திருக்கிறார். அவரை அண்டிக் கொண்ட உங்களுக்கு கேடகமாக இருந்து சத்துரு ஜெயம் கொள்ளாதபடி. ஆனால் மறுபக்கம் யோபுவையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் அவர் கேடகம் போல வேடி அடைத்து அவனையும் ஆசீர்வதித்தார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு பக்கம் பாதுகாப்பு, மறுபக்கம் ஆசீர்வாதம். அல்லேலூயா. தென் ஒன்மோர் வேத புத்தகத்தை நீங்கள் வாசித்து பார்க்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள், நான் உங்களுக்கு கேடகம். அவரை அண்டிக் கொள்ளுவர்களுக்கு கேடகம். என்ன கேடகம்? பிரசங்கி 7ஆம் அதிகாரத்தில் 12ஆம் வசனத்தை வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, அங்கே ஒரு வசனம் சொல்லுகிறது, ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். அல்லேலூயா. என்ன கேடகமா? ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். ஞானம், ஞானம். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு ஒரு மனிதனுக்கு அவசியமான காரியம் ஞானம். அந்த ஞானம் இருந்தால் மட்டும்தான் ஒரு மனுஷன் ஒரு காரியத்தை செய்ய முடியும். அந்த காரியம் அவனுக்கு வாய்க்கும், அது பிரயோஜனமாக இருக்கும். ஞானம் இல்லை என்றால் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை ஒன்றுமில்லாத ஒரு வாழ்க்கையாக மாறிப்போகும். இன்று காலையில் ஒரு சகோதரன் ஜெபிக்க வந்திருந்தார். பல வருடங்களுக்கு அவரை முன்பு வர பார்க்கும் பொழுது ஒரு பிரம்மாண்டமான ஒரு தோற்றமாக இருப்பார். அவ்வளவு அழகாக இருப்பார். அவருடைய நடை என்ன, உடை என்ன. ஆனால் இன்று பரிதாபத்திற்கு உரிய நபராக வந்திருந்தார். உடலில் கொடிய வியாதி, கொடிய புண்கள். அவருக்காக ஜெபம் பண்ணி அனுப்பி வைத்தேன். ஆனால் பலருடைய ஆலோசனை கேட்ட கடைசியாக தான் வாழ வேண்டியது எப்படி என்பதையே அவர் விளங்கிக் கொள்ள முடியவில்லை. தவறான ஆலோசனைகள், தவறான வழி நடத்தல்கள் அவரை எங்கு கொண்டு போய்விட்டது பாருங்கள், மோசமான ஒரு பாதையில் கொண்டு போய்விட்டது. இன்றைக்கி பலரும் என்ன நினைக்கிறாங்க பாருங்கள், ஐயோ நாங்கள் என்ன பண்ணுறது, ஐயோ நாங்கள் என்ன பண்ணுறது. 2008ஆம் ஆண்டு ஒரு வீடு ஒன்றை வாங்க வேண்டும் என்று யோசித்தேன். அப்பொழுது ஒரு ஊழியரிடத்தில் கேட்டேன், ஐயா நான் இந்த வீட்டை வாங்கலான்னு நினைக்கிறேன், நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்று கேட்டேன். எனக்கு தெரியாது தம்பி, நீங்கள் ஜெபம் பண்ணுங்க, நீங்கள் இல்லையா அதை செய்யுங்க என்று சொன்னார். ஒரு பக்கம் அந்த நேரத்தில் எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு. ஆனால் அதன் பிறகுதான் நான் தெளிந்த புத்தி உள்ளவனாய் மாறினேன். அல்லேலூயா. என் மனைவியினிடத்தில் கேட்டேன், ஐயோ இதெல்லாம் என்கிட்ட கேட்கக்கூடாது, எனக்கு தெரியாது என்றேன். ஆனால் நான் தேவ சமூகத்தில் காத்திருந்தேன். பரிசுத்த ஆவியானவர் என்னை நிறைத்தார். தேவன் என்னோடு கூட சொன்னார், அந்த வீட்டை வாங்கி என்றார். நான் அந்த வீட்டை வாங்கினேன். அந்த நிமித்தம் பாருங்கள், ஒரு பெரிய ஒரு கடன் எனக்கு வந்தது. அந்த கடனை தேவனே அடைக்க உதவி செய்தார். அதுக்கு அடுத்த பக்கத்தில் இருந்த ஒரு இடத்தையும் வாங்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைத்தது. அதையும் வாங்கினேன். தேவன் வாங்க சொன்னதினாலே வாங்கினேன். ஆனால் பாருங்கள், இந்த கடன் அடைய கொஞ்சம் தாமதமானது. ஒரு நாள் என் மனைவி சொன்னேன், ஏன்பா இந்த வீட்டை வாங்கினீங்க, அதை வாங்கினீங்க பார்த்தீங்களா, அது உங்களுக்கு ஆசை என்றேன். கொஞ்சம் கஷ்டப்பட்ட எல்லாரும் சொல்லுவாங்க, இது வீட்டுக்குள்ளே தான் சொல்கிறாங்க, பரவாயில்ல சரியா. அப்போ நான் என்னன்னு கேட்டேன், இது நீங்கள் ஆவியில் வாங்கினீங்க, அது மாம்சத்தில் வாங்கினீங்க அப்படின்னா. அது என்ன ஆவி, அது என்ன மாம்சம்? இது கடவுள் சொல்லி வாங்கினீங்க, இது கடவுள் சொல்லாமல் ஆசையில் வாங்கினீங்க. நான் ஒன்றும் பதில் சொல்லலை. ஆனால் தேவனோ எனக்கு எல்லா கடன் பிரச்சனையும் தீர்த்தார். அந்த நாட்களில் இருந்த கடன் பிரச்சனை. ஒரு நாள் கவலையின் மிகுதியினால் வீட்டிற்கு வெளியே உட்கார்ந்து என் மனைவி அழுது ஜெபம் பண்ணி கொண்டிருந்த பொழுது தேவனுடைய ஆவியானவர் அவளை நிரப்பினார். அவளோடு கூட பேசினார். ஏன் அழுகிறாய்? உன்னை கனம் பண்ணுவதற்காக நான் இந்த வீட்டையும்
அருகில் இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் உனக்கு தரவில்லையா? இது போல உன் கஷ்டமெல்லாம் நான் தீர்த்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்றார். அவளுக்கு அப்போ தான் அவன் தெரிஞ்சிச்சு, ஓஹோ, ஆண்டவர் தான் இதை கொடுத்தார் போல என்று. அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ ஞானம் வரும் பொழுது இதை தேவன் செய்கிறார், இதை தேவன் செய்யவில்லை என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள முடியும். அதே போல் இந்த ஞானம் என்ன செய்யும் பாருங்கள், கொஞ்சம் 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 கொஞ்சமாய் உங்களை பெரியவர்களாக மாற்றும். யோசுவா என்ற மனிதன் இருந்தான். அவன் ஞானத்தின் ஆவினால் நிறைந்தான். மோசே அவன் தலையில் கைகளை வைத்து ஜெபித்த பொழுது தேவன் அவனுக்குள் ஒரு ஞானத்தை ஊற்றினார். உபாகம் 34:9 படி என்ன சம்பவித்தது? இதன் பிறகு அந்த முழு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஏறக்குறைய 20-25 லட்சம் மக்களுக்கு எப்படி மோசே தலைவனாக இருந்தான், அது போல இவனும் தலைவனாய் மாறினான். அவ்வளவு பேருக்கும் ஒரு ஞானத்தை கொண்டு வந்தான். என்ன செய்ய வேண்டும், எப்படி இந்த யோர்தானை கடக்க வேண்டும், எப்படி ஜெயம் பெற வேண்டும், வாழ்க்கையில் எப்படி ஜெயம் பெற வேண்டும், வாழ்க்கையின் உபத்திரவத்தை எப்படி ஜெயமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு ஞானத்தை கொண்டு வந்தான். யோசுவா என்ற மனுஷன், யோசேப்பு என்ற ஒரு மனுஷன் இருந்தான். அவன் ஒரு ஞானத்தை கொண்டு வந்தான். ஆக எகிப்தை போஷிப்பதற்கு, பஞ்சத்திலிருந்து காப்பாற்றுவதற்கு தேவன் அவனுடைய ஞானத்தை பயன்படுத்தினார். அதுபோல தேவன் உங்களுக்கு ஒரு ஞானத்தை கொடுப்பார். இந்த ஞானம் என்ன செய்யும் பாருங்க, ஒரு பக்கம் இது உனக்கு கேடகம், எந்த எதிரியும் உன்னை தொடர, ஒருவனும் உனக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாது. ஆனால் அதே நேரத்தில் யோசுவா, உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன், ஆபிரகாம் உன் பெயரை பெருமைப்படுத்துவேன், யோசேப்பு நீ வா, நான் உன் கையில் இந்த மோதிரத்தை போடட்டும், உனக்கு இந்த உயர்ந்த வஸ்திரத்தை கொடுக்கட்டும், உன்னை இந்த எகிப்திற்கு அதிகாரியாய் மாற்றட்டும். அல்லேலூயா. சோர்ந்து போகாதிருங்க. வாழ்க்கையின் கஷ்டமான காலகட்டத்தில் தான் இந்த ஞானத்தின் ஆவி ஒரு மனுஷனுக்கு கொடுக்கப்படும். எடுத்த உடனே ஒரு ஞானத்தின் ஆவியை தேவன் கொடுத்து விட மாட்டான். ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலை 1989 ஆண்டு வெட்கம், நிந்தை, அவமானம், கண்ணீர் என்னை நிரப்பினப்படுது. 7 நாட்கள் இரத்த கண்ணீர் வடித்து நான் அழுதப்படுது. தேவன் தம்முடைய பரிசுத்த ஆவியை எனக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர் சொன்னார், நான் 3 காலங்களை அறிகிற ஒரு அனுபவத்தை உனக்கு தருவேன் என்றார். எனக்கு அப்படி ஒன்று என்ன தெரியுதோ தெரியல, ஏதோ சில காரியங்களை அறிவிக்கிறேன், அவ்வளவுதான். அன்பு தேவ ஜனமே, அப்படித்தான் உங்களுக்கு ஒரு ஞானத்தின் ஆவியை கொடுத்து, அந்த ஞானத்தின் ஆவினால் வருகிற ஆசீர்வாதத்தை கொடுத்து கர்த்தர் என்ன செய்வார், உங்களை வாழ வைப்பார். இதுதான் தேவன் உங்களுக்கு கேடகமாக இருப்பார். அல்லேலூயா. நீங்கள் இன்னொரு விதமாக வாசித்து பார்த்தீங்கன்னாக்கா, பிரசங்கி 9ஆம் அதிகாரத்தில் 14, 15, 16 என்றெல்லாம் வசனத்தை வாசிக்கும் பொழுது ஒரு பட்டணம் இருந்தது. அந்த பட்டணம் பாருங்கள், ஒரு பெரிய ராஜா அந்த பட்டணத்திற்கு விரோதமாய் எழும்பி வந்தான். அந்த பட்டணத்தை சுற்றி வளைந்து கொண்டான். அதற்கு விரோதமாய் போர் புரிய வந்தான். அந்த பட்டணத்தை விடுவிக்க ஒருவரும் இல்லை. ஆனால் அந்த பட்டணத்தில் ஒரு ஏழை இருந்தான். அந்த ஏழை தன்னுடைய ஞானத்தினாலே அந்த பட்டணத்தை விடுவித்தான். அந்த ராஜா தோற்று போனான், ஓடிப்போனான். ஆனால் அந்த ஏழை யாருமே நினைக்கவில்லை. அந்த ஏழையை மறந்தும் போனார்கள். ஏழையை மறந்தாலும் வேதம் சொல்லுகிறது, ஞானம் எப்படிப்பட்டது, பலத்தை பார்க்கிலும் ஞானமே உத்தமம் பெரிது. ஞானமே உங்களுக்கு அருளப்படுகிற தேவன் இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்க போகிற ஒரு ஞானம் எப்படிப்பட்டது. இட்ஸ் அ கிரேட். யோசேப்பை வாழ வைத்தது, யோசுவாவை வாழ வைத்தது, வேதத்தின் பக்தர்களை வாழ வைத்தது, உன்னை வாழ வைக்கப் போகிறது. அவரை அண்டிக் கொடுக்கிற உனக்கு தேவன் தம்முடைய ஞானத்தை கொடுத்து பரிசுத்த பக்தர்களை வாழ வைத்தது போல உன்னையும் வாழ வைக்கப் போகிறார்.
அவர் உனக்கு கேடகமாக இருப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளை பாருங்கள், ஒரு பக்கம் இது எவ்வளோ பெரிய ஒரு காரியம், எவ்வளோ பெரிய ஆச்சரியம் என்று இதை பேசிக்கொண்டு போனால் பேசிக்கொண்டு போகலாம். ஆகவே நான் சுருக்கமாக முடிக்கிறேன். இன்னும் கூட பாருங்கள், அதே வசனத்தை நீங்கள் வாசிங்கன்னா பிரசங்கி 7:12, ஞானம் கேடகம், திரவியமும் கேடகம். திரவியமும், திரவியம்னா என்ன? திரவியம்னா என்ன? அந்த காலத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க, திரைக்கடல் ஓடி திரவியம் தேடு. திரவியம்னா என்னது? பணம். அன்பு தேவ பிள்ளைகளே, பணம்னா பணமும் வாயப்பழகும்பாங்க. சரியா? ஒரு பக்கம் அது சரியோ தப்போ, வேத வசனம் சொல்லுது, பண ஆசை எல்லா தீமைக்கும் வேறாக இருக்கிறது. 1 தீமோத்தேயு 6:10 ஆனால் பிரசங்கி 10:19 சொல்லுகிறது, பணமோ எல்லாவற்றுக்கும் உதவும். அன்பு தேவ பிள்ளைகளே, பண ஆசை தான் கூடாது பாருங்கள். ஆனால் பணம் வேணும். இது என்னையா இது? அப்படியும் போட மாட்டேங்கிறீர், இப்படியும் போட மாட்டேங்கிறீர். ஒரே ஒரு காரியம் பாருங்கள், நீங்கள் ஒரு ராஜா இருந்தாராம், அவர் தம் பிறந்த நாளை கொண்டாடினார். அந்த பிறந்த நாளில் சொன்னாராம், நாட்டு மக்கள்லாம் வந்து அரண்மனையில் என்ன வேணுமோ ஒரு பொருளை தூக்கிட்டு போகலான்னு சொன்னார். எல்லாம் வந்தாங்கன்னா ஒவ்வொரு பொருளை தூக்கிட்டு போனாங்க. பக்கத்தில் இருந்த மந்திரி மாத்திரம் கொஞ்சம் ஒன்றுமே எடுத்துக்கலையா. ராஜா சொன்னார், நீர் ஏதாவது எடுத்துக்கிறோம் அப்படின்னாரா. ஆனால் அந்த மந்திரி சொன்னார், எனக்கு வேண்டாம் ராஜா என்றார். கட்டாயம் எடுத்துக்கிறோமியா? எடுக்கணும் என்றாரா. இவர் ராஜாவை கட்டி பிடிச்சிக்கிட்டு, நீர் தான் வேணும் அப்படின்னாரா. நான் எதுக்கு பிரயோஜனம் என்றார். இல்லை ராஜா, நீங்கள் மாத்திரம் எனக்கு இருந்தீங்கன்னா உங்களுக்கு உள்ளது எல்லாமே எனக்கு தானே என்றாரா. என்ன தந்திரமான மந்திரி பத்தலாம். இன்றைக்கு அப்படி தான் பிள்ளைகளே. இன்றைக்கு பாருங்கள், வேத வசனம் என்ன சொல்லுகிறது? ரோமர் 10:12 வாசித்து பாருங்கள். அவரை வணங்குகிற அத்தனை பேருக்கும் அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். வேத வாக்கியம் சத்தியமாக இருக்கிறது. அல்லேலூயா. அவரை வணங்குகிற ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் எப்படி இருக்கிறார் பாருங்கள். ஆமாம், ஒரு தம்பி ஒரு விப்ரோ கம்பெனியில் வேலை பார்த்தார். 50,000 சம்பளம் வாங்கினார். அப்போ தான் எனக்கு அறிமுகம். நான் கேட்டேன், எவ்வளோ தம்பி சம்பளம் வாங்கினேன்? 50,000 சம்பளம் வாங்கினேன். 50,000 ஒரு சம்பளமாக? வேலை வேணான்னு சொல்லுங்கள் தம்பி என்ன. அவருக்கு பக்குன்னு ஆகி போச்சு. என்னடா இப்படி சொல்கிறாரு அப்படி. நீங்கள் சொல்லுங்கள், நான் சொல்கிறத நீங்கள் கம்பெனியில் சொல்லுங்கள், நான் வேலை வேணாம் அப்படின்னு சொல்லுங்கள். ஏன்னு கேட்பாங்க, எனக்கு சம்பளம் காணாதுன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஆனால் இவர் சொல்லுவார்னு நான் நினைக்கல, ஆனால் சொல்லிட்டார். சரியா? அவன் கேட்குறான், உங்களுக்கு எவ்வளோயா சம்பளம் வேணும்னு. இவர் ஃபோன் பண்ணி கேட்குறாரு, அங்கிள் எவ்வளோ சம்பளம் கேட்கலாம்? நட லூஸு, 1 லட்ச ரூபா கேளு அப்படின்னா. 1 லட்ச ரூபாய் தப்பு இல்லையா அப்படின்னாரு. சும்மா கேட்டியா? ஊழியக்காரன் சொல்லி கொடுத்தா இப்போ நான் சொன்னது. அல்லையா? ஆமாம். அப்போ அவங்க சொல்கிறாங்க, நாங்கள் 70,000 ரூபா கொடுக்குறோங்க அப்படிங்கிறாங்க. ஃபோன் பண்ணுறாரு, அங்கிள் 70,000 ரூபா தரேன் நாங்கள், சரின்னு சொல்லிட்டோம் அப்படின்னா. சொல்லிட்டியா? சொல்லிட்டீங்களா? அப்புறம் முடிச்சிடும். அடுத்து ஒரு 6 மாதம் போச்சு, வேலை வேணான்னு சொல்லு அப்படின்னு. அல்லேலூயா. அவர் சொன்னார், இப்போ தானே அங்கிள் சொன்னோம் அப்படின்னு. சொல்லுயா அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், வேலை வேணாம். எதுக்கு வேணாம்? சம்பளம் காணாது. என்ன காணாது? சம்பளம் காணாது. சொல்லு. அப்போ எவ்வளோயா சம்பளம் வேணும்? அப்போ அவன் சொன்னான், அந்த கம்பெனிக்காரன், நீ சம்பளம் இதுக்கு மேலே கேட்டுறாதப்பா, உனக்கு ஒரு சான்ஸ் கொடுக்குறேன், ஃபாரின் போகிறதுக்கு சான்ஸ் கொடுக்குறேன். எங்கே போகிறதுக்கு? ஆமாம். இவர் பேசுகிறார், அங்கிள் ஃபாரின் போகிறதுக்கு ஒரு சான்ஸ் அப்படியா? அப்போ இருக்கட்டும், விட்டுரு. ஆனால் சொல்லிடு, உடனே அனுப்பி வைக்கணும். அல்லேலூயா. இப்போ ஒரு ஃபாரின் அமெரிக்காவில் இருந்து இப்போ என்ன கனடாவில் இருக்கிறார். அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, அவரை வணங்குகிற பிள்ளைகளுக்கு அவர் ஐஸ்வர்ய சம்பந்தர். நீங்கள் கேட்கணுன்னே அவசியம் இல்லை பிள்ளைகளே. அவருடைய வேலையே இதுதான். யாராவது தான் பிள்ளைகளுக்கு நஷ்டத்தை உண்டு பண்ணுவீங்களா? தீங்கு உண்டு பண்ணுவீங்களா? அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஒரு நாளும் தீங்கு செய்ய மாட்டார், ஒரு நாளும் பொல்லாப்பு செய்ய மாட்டார். நாம் தான் பாருங்கள், ஒரு சின்ன தவறு செஞ்சிடக்கூடாது.
ஒரு யூதாஸ், ஒரு பிழையாம் செய்த தவறு போல நாம் தேவனுடைய கிருபை இழந்து போகக்கூடாது. மாறாக அவர் வைத்திருப்பதெல்லாம் நமக்கு ஆசீர்வாதம், திரவியமும் கிடகம். அவர் உங்களுக்கு கொடுப்பார், அவரை ஆண்டிக் கொள்ளுகிற உங்களுக்கு. ஆகவே நீங்கள் சோர்ந்து போக வேண்டிய அவசியம் இல்லை. வேத புத்தகத்தில் ஆகாய தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது போல, இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். இன்று முதல் நாம் அவரை ஆண்டிக் கொள்ளப் போகிறோம். இன்று முதல் அவர் நமக்கு கடகமாக இருப்பார். பிசாசின் அக்னியாஸ்திரங்களை அடித்து 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். ஞானத்தை கொடுப்பார். நாளுக்கு நாள் ஞானத்தினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஞானத்தை பெற்ற சாலமோனுக்கு ஞானம் மாத்திரமல்ல, ஞானம் தரும் ஐஸ்வர்யம், ஞானம் தரும் கணம், இதையும் சேர்த்து கொடுத்தார். தேவன் அப்படி உங்களுக்கு கொடுப்பார். அதோடு கூட தேவன் உங்களுக்கு ஐஸ்வர்யத்தை கொடுப்பார். தென் அவரை அண்டிக் கொள்ளுகிற உங்களுக்கும் எனக்கும் அவர் என்ன கொடுக்க போகிறாராம் பாருங்கள். வாசிக்க கேட்போம். சங்கீதம் 57ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போக மாட்டோம். உம்முடைய செட்டுகளின் நேடில் வந்து அடைவேன். உம்முடைய செட்டைகளின் நேடில் வந்து அடைவேன். இந்த தேவ மனுஷன் சொல்லுகிறான், தேவனே உம்முடைய செட்டைகளின் நேடில் வந்து அடைவேன். தேவனுடைய செட்டைகளின் நேள். நீங்கள் எங்கே வந்திருக்கிறீங்க? வேதம் சொல்லுகிறது, வானம் எனது சிங்காசனம், பூமி எனது பாதப்படி. ஆண்டவருடைய பாதத்தில் வந்திருக்கிற உங்களை பற்றி வேதம் சொல்லுகிறது, செட்டையின் நிழல், செட்டையின் நிழல். வேத புத்தகத்தில் சங்கீதம் 36:7 வாசி பாருங்க. அங்கு வேதம் சொல்லுகிற, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது. ஆகவே மனுப்புத்திரர் என்ன செய்கிறாங்க? உம்முடைய செட்டையின் நிழலில் வந்து அடைகிறார்கள். செட்டையின் நிழல். தேவ சமூகத்தில் வந்து அவரை அண்டிக் கொள்ளுகிற, புலம்புகிற, கலங்குகிற, கவலைப்படுகிற ஒரு மனிதனுக்கு தேவன் என்ன கொடுக்கிறாரு பாருங்க, கிருபை. கிருபை. சங்கீதம் 63 காலையில் எழுந்து தேவ சமூகத்தில் பாருங்கள் வந்து ஜெபம் பண்ணுகிற தாவீது, அவர் பெற்றுக்கொண்ட ஒரு அனுபவம் பாருங்கள். திருப்தி, ஆத்துமத்தில் திருப்தி. நிலத்தையும் கொழுப்பையும் உண்டது போல என் ஆத்துமா திருப்தி ஆகிறது. என்னுடைய வாய் ஆனந்த கடிப்புள்ள உதடுகளால் உம்மை போற்றுகிறது. இதை பற்றி என்ன சொல்லுகிறார் பாருங்கள். அவர் என்ன பெற்றார்? ஜீவனை பார்க்கலாம் அருமையான ஒரு கிருபை. இந்த கிருபை என்ன செய்தான் பாருங்க. அந்த கிருபை என்ன செய்தான்? சங்கீத புஸ்தகத்தில் அதே 57ஆம் சங்கீதத்தில் நீங்கள் கடைசி வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னாக்கா, வாசிப்பீங்களா? 57 கடைசியில், தேவனே ஆ ஆ ஆ ஆ ஆ ம் ம் அன்பு தேவ பிள்ளைகளே, தேவ கிருபை பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மனுஷன் மீது அவ்வளவு பெருகுகிறது. எப்படி பெருகுகிறது பாருங்கள். இந்த கிருபை ஒரு மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அழிவுன்னு ஒன்று வருமா. அந்த அழிவு வரும் பொழுது இந்த கிருபை அவனை தாக்குவான். சரியா? நீங்கள் இந்த 57ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்தில் வாசி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த தாவீது சொல்கிறாரு, நான் உம்முடைய செட்டுகளின் நிழலில் வந்து தங்குவேன், விக்கினங்கள் கடந்து போக மாட்டோம். என்னது? விக்கினங்கள் என்று சொல்லப்பட்ட வார்த்தைக்கு பயன்படுத்தப்பட்ட ஆங்கில வார்த்தையை நான் யோசித்து பார்த்தேன். அதில் ஒன்று அழிவுகள் அப்படின்னு எழுதியிருக்குது. என்னது? அழிவுகள். இன்னொரு இங்கிலீஷ் டிரான்ஸ்லேஷன் சொல்லுது டெஸ்ட்ராயிங் ஸ்டார்ம்ஸ், அழிவுகளை உண்டாக்குகிற புயல்கள். சரியா? அழிக்கும் புயல்கள். நம்ம வாழ்க்கையில் என்ன வருதா? தெர் இஸ் எ சைக்ளோனிக், தெர் இஸ் எ ஸ்டார்ம். ஒரு பெரிய ஒரு புயல் வருதான். இந்த புயல் வரும்போது பார்த்திங்கன்னா என்ன செஞ்சிடுவோம்? சரி, 2017 ஓகி அப்படின்னு ஒரு புயல் வந்துச்சான். அந்த புயல் அப்படியே ஒரு விளையாட்டு போட்டுச்சான். சரியா? ஸ்ரீலங்காவில் ஆரம்பித்து குஜராத் வரைக்கும். அந்த வேலை பார்த்திங்கனாக்கா கன்னியாகுமரி மாவட்டத்தை மட்டும் கரெக்டாக அது டச் பண்ணிச்சு.
இதில் பாதிக்கப்பட்ட மக்களுடைய எண்ணிக்கை வேதம் சொல்கிறது நியர்லி 500 பீப்புள்ஸ், 500 பேர் இறந்து போனாங்க. எத்தனையோ பேரை காணவில்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஹிஸ்ட்ரி சேஸ். ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா ஒரே ஒரு புயல் எத்தனையோ பேர் காணலை. இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா இந்த புயல் இப்போ எங்கே அடிக்குதுனாக்கா கன்னியாகுமரியில் இல்லை, குஜராத்தில் இல்லை, நம்முடைய வாழ்க்கையில். அல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையில் புயல் வருதா? 2021 ஜனவரி மாதம் 2ஆம் தேதி கொரோனா வியாதியில் பாதிக்கப்பட்டேன். 4ஆம் தேதி எந்த மருத்துவமனையும் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. நான் பிழைக்க மாட்டேன் என்ற நிச்சயத்தை பெற்றேன். அப்பொழுது எனக்கு ஒன்றும் செய்ய முடியவில்லை. கஷ்டமான சூழ்நிலையிலே என் அந்தரங்கத்தில் தேவன் நோக்கி அண்டிக் கொண்டேன், அவரை நோக்கி அழுதேன். அப்பொழுது தேவன் எனக்கு ஒரு தரிசனம் கொடுத்தார். சகோதரன் ரமேஷ் அவருடைய முகத்தை காண்பித்தார். என் மனதில் ஒரு ஆறுதலை கொண்டு வந்தார். எனக்கு இந்த அர்த்தம் புரியவில்லை. ஆனால் அந்த சகோதரனோடு பேச வேண்டும் என்ற எண்ணம் என் மனதில் தோன்றிற்று. நான் அவரோடு பேசின பொழுது அவர் ஒரு குறிப்பிட்ட மருத்துவருடைய உதவியை எனக்கு பெற்றுக் கொடுத்தார். அந்த மருத்துவமனையில் போய் உட்கார்ந்தேன். என் மனதில் இருந்த பயமெல்லாம் ஓடிப்போனது. அந்த மருத்துவர் எனக்கு சிகிச்சை கொடுத்தார். 3-4 நாட்கள் கொடுத்தார். அற்புதமான ஒரு சுகத்தை பெற்றேன். ஆச்சரியமான ஒரு சுகத்தை பெற்றேன். நான் பிழைக்கவே மாட்டேன் என்று தான் நினைத்தேன். ஆனால் தேவன் எனக்கு பாருங்கள் ஒரு பிழைப்பை கொடுத்தார். விக்கினங்கள் கடந்து போக மாட்டோம். அவருடைய செட்டையின் நிழலில் ஒரு அழிவை கொண்டு வருகிறது, ஒரு புயலை கொண்டு வருகிறது. கொரோனா உலகம் முழுசும் அடிச்சுதா? உலகம் முழுசு அடிக்காத கண்ட்ரியே கிடையாது. சரியா? நம்ம நாட்டே அடிச்சுது, நல்லா அடிச்சுது, யூபியிலலாம் அடிச்சுது. ஆனால் பாருங்கள் என் மேலே அடிச்சுது. ஆனால் என்னையோ காப்பாற்றினேன், உங்களையோ காப்பாற்றுவேன், உங்களையும் காப்பாற்றினேன். இது ஒரு புயல் இல்லை. விக்கினங்கள் கடந்து போக மாட்டோம். அவருடைய சேட்டையின் நேடியில் வந்து தங்கிடுவேன். அல்லேலூயா. அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு விக்கினம் இருக்குது. சங்கீதம் 57:3 நல்லா வாசிக்கணும். என்னை சரியா சொன்னேன். விழுங்கர் பார்க்குறவன். ஏன்னா நீ 2 பேரையும் சேர்த்துட்டேன். சரியா? என்னை விழுங்க பார்க்கிறவன். இந்த உலகத்தில் பார்த்தீங்கன்னாக்கா உங்களை விழுங்கிறதுக்கு ஒருத்தன் பார்க்குறானா? கர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாம் என்று ஒருத்தன் பார்க்குறேன். எனக்கு மனுஷனே கூட விழுங்கலான்னு பார்க்குறேன். 56ஆம் சங்கீதத்தை முந்தின வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னாக்கா 1, 2, 3 வசனம் பார்த்து பாருங்கள். அங்கேயும் விழுங்க தான் பார்க்குறான். இன்றைக்கி மனிதர்கள் என்ன செய்கிறாங்க பார்த்தீங்கன்னாக்கா, அந்த பெரிய மீன் பிடிக்கிறதுக்கு என்ன செய்வாங்கனாக்கா, நீங்கள் அந்த தூண்டில் என்ன செய்யணும், மண்புலாம் போட மாட்டாங்களாம், சின்ன மீனை போடுவாங்களாம். சின்ன மீனை போட்டால் பெரிய மீன் வந்து பிடிச்சிக்குமா, அதை பிடிக்க வருமா. அதுபோல் பார்த்திங்கனாக்கா பெரிய பெரிய மீனெல்லாம் பார்த்திங்கனாக்கா சின்ன மீனாகிய கடவுளுடைய பிள்ளையாகி நம்மளை பிடிக்க வரும். ஆனால் இந்த பெரிய மீன்கள்லாம் என்ன செய்யும் பார்த்திங்கனாக்கா ஒன்றுமே செய்யாது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கிற மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். சங்கீதம் 118:6 படி. அன்பு தேவ பிள்ளைகளே, செட்டையின் நிழலில் வந்து அடைகிறீர்கள். சரியா? உங்களுக்கு விரோதமாக ஒரு மனுஷன் எழும்பி வர. நான் மெட்ராஸில் ஒரு குறிப்பிட்ட வீட்டில் ஜெபிச்சிருந்தேன். அப்போ சொன்னேன், நான் இந்த உங்களுக்கு ஜெபம் பண்ணுறேன், வர மே மாதம் உங்களுக்கு எல்லாம் கடனும் அடைஞ்சிரும், அப்படி ஜெபிச்சு தரேன், நீங்களும் ஜெபம் பண்ணுங்க. ஆனால் உங்கள் பணத்தெல்லாம் அந்த கடன் கொடுக்க வேண்டிய ஆள்கிட்ட கொடுத்துட்டு உங்கள் வீட்டு பத்திரத்தை நீங்கள் மீட்டுக்கொள்ளணும் என்றேன். அதே மே மாதத்தில் கரெக்டாக கொடுத்துட்டாங்க, கொடுக்க வேண்டிய ஆளுக்கு. அந்த பத்திரத்தை கொடுத்த பிறகு அந்த பத்திரத்தை பெற்றுக்கொண்ட மனுஷன் பாருங்கள், அவர் பேர் ஜோசப். அவர் பேர் என்னது? அவர் சொன்னார், பத்திரத்தை தர முடியாது என்றார். அந்த பிள்ளைங்க சொன்னாங்க, ஐயா பணமும் போச்சு பத்திரமும் போச்சுன்னாங்க. எனக்கு என்ன பண்ணுறது ஒன்றும் தெரியல. நான் சொன்னேன், ஒரு ஜெபத்தை மட்டும் பண்ணிவிட்டு போகிறேன், ஆண்டவர் பத்திரத்தை உங்களுக்கு வாங்கி தருவார் அப்படின்னு ஒரு ஜெபத்தை பண்ணிவிட்டு போயிட்டேன். அதுக்கு பிறகு பாருங்கள், இந்த பிள்ளைங்க 2 நாள் கழித்து மறுபடியும் போய் கேட்டுருக்குறாங்க. அவங்க அந்த மனுஷன் சொல்லியிருக்காரு, அந்த பத்திரம் அங்கே கிடக்குது, எடுத்துகிட்டு போயிடுறியா, நல்லா இருப்ப எடுத்துகிட்டு போயிடுறியா அப்படின்னாரு. படுத்தாலும் அந்த பத்திரம் தான் தெரியுது, உட்காந்தாலும் பத்திரம் தான் தெரியுது, ஒன்றும் தெரிய மாட்டாங்க.
24 மணி நேரமும் என் உயிரே போகிற மாதிரி இருக்குது, நீ என்ன தான் பண்ணி தொலைச்ச அப்படின்னா. என்னத்தை பண்ணோம்? ஜபந்தான் பண்ணோம். அவரை அண்டிக் கொண்டோம். அவரை அண்டிக் கொண்ட உங்களுக்கு உங்களை விழுங்க பார்க்குறவன் என்ன பார்க்குறான்? உங்களை விழுங்க பார்க்குறான், அவன் விழுங்குவது இல்லை. அல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகள், இன்னும் பாருங்கள், வேத வசனம் என்ன சொல்லுது பாருங்கள். சங்கீதம் 57 சங்கீதம் 2 வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னாக்கா, எனக்காக யாவற்றையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். சரியா? அப்படி கூப்பிடும்போது கர்த்தர் என்ன செய்வார் பாருங்கள், அவருடைய செட்டையின் நிழல் நமக்கு உதவி செய்யும் பாருங்கள். நம்ம மீட்டிங் வரக்கூடிய ஒரு சகோதரன் சொல்லுவார், அண்ணே என்னை இப்போ ஆந்திராவில் போட்டானுங்க, அங்கே வேலை பார்க்க முடியாதுன்னு. அங்கே இருக்கிற பயிலுங்க ஒவ்வொரு ஆளும் பயங்கரமான பார்த்திங்கனாக்கா ஆயுதத்தை வச்சுக்கிட்டு நைட்டும் பகலும் பார்த்துங்க அங்கே இருக்கிற மக்களை அடித்து கொண்டுருவானுங்க, அங்கே வேலை பார்க்கவே முடியாது. எங்கள் பாருங்கள், எங்கள் கம்பெனியில் என்ன அங்கே போட்டிருக்காங்க, நான் என்ன செய்யட்டும்? அப்போ நான் சொன்னேன், நீங்கள் போங்க பிரதர், போவா சொல்கிறீங்க, கட்டாயம் போங்க, கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அப்போது அவர் கையை பிடிச்சிட்டு குடலை பிடிச்சிட்டு போகிறார் கையில், என்ன பண்ணுறது அப்படின்னு. ஆனால் பாருங்கள், அதே துன்மார்க்கர்கள் வந்தாங்களா, இந்த மனுஷனை கூப்பிட்டாங்களா, வாயா உன்னை பார்க்கணும் அப்படின்னு. எனக்கு தொலைச்சிட்டானுங்க அப்படின்னு சொல்லி தான் போனார். அவரை பார்த்தோன்னே இவங்க எல்லாம் சொல்லிட்டு அடித்தாங்க. அவர் சொல்கிறார், ஏன்னா என்னன்னு தெரியலண்ணா, என்னை பார்த்து எல்லாம் சொல்லிட்டு அடித்தானுங்கண்ணே. ஆமாம் சார், உங்களுக்கு எப்பொழுதும் நாங்கள் சப்போர்ட்டாக இருப்போம் சார், உங்களுக்கு என்ன உதவினாலும் சொல்லுங்கள் சார், நாங்கள் செய்கிறோம் அப்படின்னாங்களா. இவருக்கு ஒன்று மண்டையே குழம்பி போச்சான். அப்படியே ரெஸ்பான்ஸாக கூப்பிட்டு போய் ரெஸ்பான்ஸாக கொண்டு வந்து விட்டாங்களா. இருந்தாரு, ஆமாம் இன்றைக்கி வெட்டிட்டான் அப்படின்னு நினச்சார். பாருங்கள் அன்பு தேவ பிள்ளைகளே, உன்னதமான தேவன் உங்களுக்கு என்ன செய்வார் பாருங்கள், கர்த்தர் எனக்காக யாவற்றையும் செய்து முடிப்பார். அல்லேலூயா. ஆமாம், ஒரு பொண்ணு பரீட்சை எழுத போகிறா. அந்த பொண்ணு என்ன செய்கிறா பார்த்தீங்கன்னாக்கா, என்கிட்ட ஜெபிக்க வந்தா, எம்பிபிஎஸ் எழுதுறா. நான் சொன்னேன், நீ பரீட்சை எழுத போமா, கொஸ்டின்லாம் ஈஸியாக இருக்கும். கொஸ்டின்லாம் எப்படி இருக்கும், நீ நல்லா எழுதிடுவேன், பாஸ் பண்ணிடுவேன். எவ்வளோ போனால் பரீட்சை எழுதுனா கொஸ்டின்லாம் ஈஸியாக இருந்தது, பாஸ் பண்ணிட்டேன், யூனிவர்சிட்டி ரேங்கில் பாஸ் பண்ணிட்டலாம். அப்போ நான் கேட்டேன், கொஸ்டின்லாம் எப்படி மாறுதுண்ணா? ரொம்ப ஈஸி அங்கிள் அப்படின்னா. சரி, மற்ற ஸ்டூடெண்ட்லாம் எப்படி சொன்னாங்கம்மா அப்படின்னு கேட்டேன். ஐயோ ரொம்ப டஃப் அப்படின்னாங்க. எப்படி? அது என்ன மற்றவங்களுக்கு டஃப், அவளுக்கு மட்டும் இருந்துச்சுனாக்கா ஈஸி, உங்களுக்கு மட்டும் ஈஸி. உங்களுக்கு மட்டும் கர்த்தர் உதவி செய்வார், உங்களுக்கு மட்டும்தான் உதவி செய்வார். அவரை அண்டிக் கொள்ளுகிறவங்களுக்கு மட்டும்தான் உதவி செய்வார், உங்களை அவர் கைவிட மாட்டார். அல்லேலூயா. உனக்கு பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி, உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். கடைசியாக நான் முடிக்கிறேன். சங்கீதம் 73 சங்கீதத்தில் கடைசி வசனம் 28 வசனம் வாசிங்க. எனக்கோ தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம், நான் உங்களுடைய கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மீது என் நம்பிக்கை வைத்திருக்கிறேன். இந்த வசனத்தில் வீரன் மாதிரி பேசுகிறாரு நம்ம தாவீது. ஆனால் இந்த வசனத்தை ஆரம்பிக்கும் போது வீரன் மாதிரி தான் பேசினார். சரி, ஆண்டவர் அப்படி தான் சொன்னார், சுத்த இருதயமுள்ள இஸ்ரவேலருக்கு தேவன் நல்லவராகவே இருக்கிறார். ஆனால் 3ஆம் வசனத்தில் பாருங்கள், ஆரம்பித்தார் பாருங்கள் பாட்டு, துன்மார்க்கன் தான் நல்லா இருக்கான், பாவி தான் நல்லா இருக்கிறான், அக்கிரமக்காரன் தான் நல்லா இருக்கான், அவனுக்கு மட்டும்தான் எல்லாம் நடக்குது, நமக்கு ஒன்றும் நடக்கலையே. நான் எப்போ பார்த்தாலும் என் இருதயத்தை சுத்தமாக்கும், என் கையை சுத்தமாக்கும், என் காலை சுத்தமாக்குன்னு 13-14 வருஷம் நான் இப்படி தான் ஜெபம் பண்ணுறேன், நான் ஜெபம் பண்ணி என்ன புண்ணியம் அப்படின்னே புலம்புறார். ஆனால் புலம்பிட்டு அவர் கடைசியாக சொல்கிறாரு, ஐயோ மூடன மாதிரி பேசிட்டேன், அவன்லாம் அழிஞ்சு போயிட்டான் ஒரு நிமிஷத்தில். ஆனால் தேவனும் எதற்காக எனக்கு இந்த அனுபவத்தை கொடுத்தாருன்னா, ஒரு பக்கம் நான் அவரை அண்டிக் கொண்டிருப்பது எனக்கு நல்லது, இதன் நிமித்தம் அவர் என் வாழ்க்கையில் செய்கிற கிரியைகள், அற்புதங்கள், அடையாளங்கள், நன்மைகள், இது எதற்காக? மற்றவர்களுக்கு அறிவிப்பதற்காக, பிரசங்கிப்பதற்காக. அன்பு தேவ பிள்ளைகளே, நீங்களும் நானும் தேவனுக்கு சாட்சிகள். ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்புதலுக்கும் பாவ மன்னிப்பிற்கும் நீங்கள் சாட்சிகளாக இருக்கிறீர்கள்.
ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுக்கு நீங்கள் உலகத்தின் முடிவு பரியந்தம் கடைசி வரை சாட்சிகளாக இருப்பீர்கள். எதற்கு? உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நீங்கள் நினைக்கிறீங்க நம்மளை அநியாயமாக ஆண்டவர் கொண்டு போடுறார், அநியாயமாக அடிக்கிறார், அநியாயமாக உதைக்கிறார், நம்மளை மட்டும்தான் அடிக்கிறார். நோ நோ, ஆண்டவர் ஒன்று அடிக்கலை. யாரோ ஒருத்தன் அழிஞ்சுக்கிட்டு இருக்கிறான், அவனை காப்பாற்றுவதற்கு தேவன் உன்னை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். உன் கண்ணு என் கண்ணு குறைவு நிறைந்த கண். நமக்கு ஒன்றும் தெரியாத பிள்ளைகளே. நான் +2 தான் படிச்சிருக்கிறேன். நான் ஒரு பலசர கடையில் வேலைக்கு இருந்தேன். எனக்கு அதான் கொஞ்சம் அனுபவம். அதுக்கடுத்து ஒரு எண்ணெய் கடை வச்சேன், அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும். என் தகப்பனோடு சேர்ந்து நான் 17 வயது வரைக்கும் எனக்கு சின்ன ஒரு விறகு கடை வியாபாரம் பார்த்தேன். இதை தவிர எனக்கு எந்த அறிவும் எனக்கு கிடையாது. ஆனால் என்னையோ தேவன் கர்த்தருடைய ஊழியக்காரனாக மாற்றினார். என் வாழ்க்கையில் நான் அனுபவித்த பாடுகள் எவ்வளவோ உண்டு. ஆனால் இவைகள் எல்லாவற்றிலையும் தேவன் எனக்கு உதவி செய்திருக்கிறார். நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாக இருக்கும். அவைகள் எல்லாவற்றிலிருந்து அவனை விடுவிக்கிறார். எதற்காக விடுவிக்கிறார்? ஏசாயா 43:21 படி அவருடைய துதியை நீங்கள் சொல்லி வர வேண்டும். பிசாசின் படி அகப்பட்டு கஷ்டப்படுறீங்களா? நானும் கஷ்டப்பட்டப்பா, எனக்கு கர்த்தர் உதவி பண்ணார், அப்படி உனக்கும் உதவி செய்வார் என்று சொல்லுவதன் நிமித்தம் அவனுக்கு விடுதலை கொடுப்பதற்காகவே தேவன் இந்த பாதையில் உன்னை நடத்துகிறார். அவர் தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டவர் ஆனபடியினால் சோதிக்கப்படுகிற உனக்கு அவர் உதவி செய்ய வல்லமை உள்ளவராய் எப்படி இருந்தார், அதுபோல சோதிக்கப்படுகிற ஒரு மனிதனுக்கு, ஒரு பெண்ணுக்கு, ஒரு கூட்டத்திற்கு தேவன் உன்னை ஆசீர்வாதமாய் மாற்றுவார். நான் அவரை அண்டிக் கொள்வதனால துயரப்படுகிற, உபத்திரப்படுகிற, சஞ்சலப்படுகிற, துன்மார்க்க நல்லா இருக்க, நான் மட்டும்தான் கஷ்டப்பட்டேன் என்று புலம்புகிற நான் அவரை அண்டிக் கொள்வதனால. காரணம் அவருடைய கிரியைகள் என் வாழ்க்கையில் உண்டு பண்ணும். அற்புதங்களை செய்வார், அதிசயங்களை செய்வார், நன்மைகளை செய்வார். இதை மற்றவர்களுக்கு கொண்டு போவேன். தேவன் சுகம் கொடுப்பார், தேவன் அற்புதம் செய்வார், தேவன் பிசாசின் பிடியிலிருந்து விடுவிப்பார், தேவன் மரண கட்டிலிருந்து விடுவிப்பார், உனக்கு மோட்ச வாழ்வு கொடுப்பார் என்று சொல்வதற்காக. அல்லேலூயா. தேவன் பிரசங்கம் பண்ணுற ஊழியர்களை என்ன செய்வாராம்? ஒரு பக்கம் யாத்திராகம் 20:26 படி அவர்களை ஆசீர்வதிப்பார். யாத்திராகம் 20:24 என்று நினைக்கிறேன். என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்தும் இந்த ஸ்தானத்திலும் நான் வந்தவனை ஆசீர்வதிப்பேன். மறுபக்கம் தேவன் என்ன செய்வாரா? அந்த ஊழியர்கள் தேவன் பிரசங்கம் பண்ண வைப்பார். எப்படி பிரசங்கம் பண்ண வைப்பார்? மத்தேயு 10:20 படி அவர்கள் வாயிலிருந்து பேசுவார். மறுபக்கம் தேவன் என்ன செய்வார்? மார்க் 16:20 படி அந்த ஊழியக்காரனோடு கூட இருப்பார். என்ன என்ன காரியத்தை அவன் சொல்லுகிறானோ, அறிவிக்கிறானோ, அவைகள் எல்லாவற்றையும் நிரூபிப்பதற்காக, அற்புத அடையாளங்களை செய்வதற்காகவே அந்த ஊழியனோடு கூட இருப்பார். சொன்னார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் நான் உங்களோடு கூட இருப்பேன். மற்றவர்களுக்கு என்னை பற்றி நீங்கள் அறிவிக்கும்படி, அவர்களுக்கு அற்புதங்களை செய்வதற்கு, அதிசயங்களை செய்வதற்கு, பிதாங்குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தின் அவர்களுக்கு ஞானஸ்தானம் கொடுப்பதற்கு, அவர்களை சீஷராக்குவதற்கு நான் உங்களோடு கூட இருப்பேன். அல்லேலூயா. சோர்ந்து போக வேண்டாம். நம்மை நாம் தைரியப்படுத்திக் கொள்வோம். நமக்கு தேவன் ஒரு பொறுப்பை கொடுத்திருக்கிறார். அவரை அண்டிக் கொண்ட நீங்கள் அவரை அறிவிக்க வேண்டும், கட்டாயம் அறிவிக்க வேண்டும். இது உங்கள் மீது விழுந்த கடமை. இதற்காகவே தேவன் பல்வேறு நெருக்கங்கள், பல்வேறு போராட்டங்கள், பல்வேறு பிரச்சனைகள் இதில் கர்த்தர் உங்களை கொண்டு போவார். இதில் நீங்கள் அழிந்து போக மாட்டீர்கள். இவைகள் எல்லாவற்றிலும் தேவன் உங்களை வெற்றி சிறக்க பண்ணுவார். நம்மில் அன்பு கூறுகிறவர். இவைகள் எல்லாவற்றிலும் ஜெயம் கொடுக்கிறவராக இருக்கிறோம். இது மாத்திரமல்ல, இவைகள் எல்லாம் உங்களை தேவனை விட்டு பிரிக்க மாட்டாது. அன்பு தேவ பிள்ளைகளே, அவரை அண்டிக் கொள்ளுகிற பாக்கியவான்கள். தேவனும் பாவங்களை மன்னிப்பார், பரிசுத்த வாழ்க்கை கொடுப்பார், ஆசீர்வாதம் கொடுப்பார். தேவன் நமக்கு கடகமாக இருப்பார்.
பிசாசு ஏகிற கன்னியாஸ்திரங்களை அடித்து 2 மடங்கு ஆசீர்வதிப்பார். நமக்கு ஞானம் என்ற இணையற்ற ஒரு பொக்கிஷத்தை கொடுத்து இந்த பூமியில் பெரும் புகழுமாய் மற்றவர்களுக்கும் தனக்கும் ஆசீர்வாதமாய் வாழ வைப்பார். எல்லாவற்றுக்கும் மேலாக வாழ்க்கையின் அத்தியாவசியமான தேவையாகி நமக்கு செல்வ செழிப்பை தருவார், பணத்தை தருவார். அது மாத்திரமல்ல, அவர் சொல்லிவிட்டார், விக்கினங்கள் கடந்து போக மாட்டோம், சட்டையின் நிழலிலே நீங்கள் காணப்படுவீர்கள், அவரை அண்டிக் கொள்ளுவீர்கள், எல்லாவற்றையும் உங்களுக்காக செய்வார். என்ன கேட்கிறீர்கள்? பொல்லாத மக்கள் உங்களுடைய ஒன்றும் மேற்கொள்வதில் ஒருவனும் உங்களை மேற்கொள்வதில் தேவன் உங்களை காப்பாற்றுவார். நீங்கள் அவரை அறிவிப்பீர்கள். நீங்கள் அறிவிக்க 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 உங்கள் மூலமாய் கிருபைகளை தாளந்துகளை பெருக பண்ணுவார். என் 21 வயசில் நான் இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். ஏதோ ஒரு சாட்சி கொடுப்பேன் பார்க்குறவங்ககிட்ட, நான் இப்படி தான் ரட்சிக்கப்பட்டேன். நாட்கள் போக 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 தேவனின் வாழ்க்கையில் எவ்வளவோ மாற்றங்களை கிருபைகளை கொடுத்தார், வரங்களை கொடுத்தார், ஆண்டவருக்காக ஊழியம் செய்யும் பாக்கியத்தை கொடுத்தார். தேவன் எவ்வளவோ என்னை கொண்டு போனார். நானும் பாருங்கள், எனக்கு தமிழை தவிர வேறு ஒன்றுமே சுட்டு போட்டாலும் தெரியாது. நான் கர்நாடகாவுக்கு என்னை கூப்பிட்டு போனாங்க. அங்கே நான் பேசும்போது பார்த்திங்கனாக்கா அங்கே கன்னடாவில் டிரான்ஸ்லேஷன் பண்ணுறாங்க. நான் யோசித்து பார்த்தேன், நமக்கு டிரான்ஸ்லேஷன் ஓடுமா? தேவனோ என்னை நடத்தினார். என்னை பம்பாயில் நடத்தினார், வழி தேசத்தில் நடத்தினார். உங்களை நடத்துவார் பிள்ளைகளை. உலகம் முழுவதும் சென்று சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை அறிவிப்பீர்கள். கர்த்தருக்காக வாழ்வீர்கள். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை பெறுவீர்கள். ஒரு நன்மையும் குறைபடாது. கண்களை மூடி ஜெபிப்போமா? ஜெபிப்போம். எங்கள் அன்பு பிதாவே, உம்முடைய பாதத்தில் விழுகிறோம், உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை அண்டிக் கொள்ளுகிற நாங்கள் பாக்கியவான்கள் தான். நீர் சொன்ன வார்த்தைகள் எல்லாவற்றையும் நாங்கள் கேட்கும் பொழுதும் எங்களுக்கு பாவ மன்னிப்பு கொடுக்கிறீரே, பரிசுத்த வாழ்க்கை கொடுத்து ஆசீர்வதிக்கிறீரே. பாவிகளை தான் அழைக்க வந்தேன் என்று சொன்னீரே, எங்களை தான் அழைக்க வந்தீராமே, எங்களை தான் ஆசீர்வதிக்க வந்தீராமே. எதற்காகவே நீர் உயிரை கொடுத்தீராமே. உம்முடைய கைகளில் கால்களில் உம்முடைய திரு ரத்தம் சிந்தப்பட்டது இங்கு வந்திருக்கிற ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பதற்காக. தேவனே மனம் இறங்கும். தேவனே பாவியாகி எங்கள் மேல் கிருபையாயிரும். இந்த இரவு வேளையில் உம்முடைய திரு ரத்த புண்ணியம் எங்களை கழுவட்டும், எங்களை சுத்தமாக்கட்டும். உம்மை பற்றி கொள்வதற்கு ஒரு மனதை இருதயத்தை ஒவ்வொருவருக்கும் ஆழமாய் கொடுப்பா. வேத வாக்கியம் கூறுகிறது, சேனைகளின் கர்த்தருக்காக மிகுந்த பக்தி வைராக்கியத்தோடு வாழ்ந்தேன் என்று சொன்னேன். தேவ மனுஷன் எரியாவின் அனுபவத்தை பிள்ளைகளுக்குள் பற்றவை அக்னியை போடும். ஒவ்வொருவருக்குள் பக்தி விருத்தி, பக்தி வைராக்கியம் என்ற அக்னியை போடும். பக்தி வைராக்கியம் என்ற அக்னியை போடுவோம்ப்பா. ஏனோ தானோ என்ற ஒரு நாட்களை எடுத்து போடுவோம்ப்பா. நீர் எங்களுக்கு வேண்டும், உடைய உதவி வேண்டும்ப்பா. நீர் இல்லாமல் வாழ முடியாதப்பா, நீர் இல்லாமல் வாழ முடியாதப்பா. இந்த ஏழை பிள்ளைகளை உம்மை அண்டிக்கொள்ள பண்ணும், உம்மை அண்டிக்கொண்டு ஆசீர்வாதம் பெற பண்ணும். பாவிகளாகி எங்கள் ஒவ்வொருவருக்கும் வாழ்வு கொடுக்க அழைத்த தெய்வமே, ஆசீர்வதிக்க அழைத்த தெய்வமே, ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். ஆவி ஆத்மா சரீரம் ஆசீர்வாதம் பெறட்டும், சுத்தமாகட்டும். சகல வேதனைகள் நரகத்திற்கு போகட்டும், குடும்ப வேதனைகள் நரகத்திற்கு போகட்டும், சரீரத்தை வாட்டி வதைக்கிற வல்லமைகள் நரகத்திற்கு போகட்டும். எல்லா ஆத்துமத்தில் இருதயத்தில் இன்ப சமாதானம், இன்ப மகிழ்ச்சி பெருகட்டும். இப்பொழுதே அருமையான ஒரு சமாதானத்தை ஊற்று ஐயா. அருமையான ஒரு சமாதானத்தை பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு போக வேண்டும், மகிழ்ச்சியோடு போக வேண்டும், மகிழ்ச்சியோடு போக வேண்டும், மகிழ்ச்சியோடு துதியோடு போக வேண்டும். ஹல்லேலூயா. ரட்சணித்தின் சந்தோஷம் என்று எழுதியிருக்கிறது. அதை இன்று இரவு அளவில்லாமல் ஊற்றும், அளவில்லாமல் ஊற்றும், ஒவ்வொருவர் மீதும் ஊற்றும். என் உள்ளம் பொங்கி 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 வடிகிறது என்று சொல்லட்டும், வடியட்டும். இந்த பாத்திரம் நிரம்பி வடியட்டும். ஒவ்வொரு பாத்திரம், ஒவ்வொரு இறுதியும் நிரம்பி வடியட்டும். ஏசப்பா, உடைய வல்லமை நான் பிள்ளைகளை நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே, நிரப்பும் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் போதும், இந்த பிள்ளைகள் கஷ்டப்பட்டது போதும், பாடுபட்டது போதும் ஆண்டவரே. எல்லா விகினங்களும் கடந்து போகட்டும், புயல்கள் கடந்து போகட்டும், வாழ்க்கையின் புயல்கள், அழிக்கும் புயல்கள் கடந்து போகட்டும், வேடனுடைய கண்ணிகள் கடந்து போகட்டும், சகல உபத்திரவங்கள்
சகல உபத்திரவங்கள், சகல உபத்திரவங்கள், வாழ்க்கையின் சகல புயல்கள், சகல உபத்திரவங்கள் என்று ஓடி போகட்டும், நரகத்திற்கு போகட்டும், நரகத்திற்கு போகட்டும். விழுங்க பார்க்கிறவர்களை கர்த்தாவே கைகெடுக்க விளக்கும் சுவாமி. ஆண்டவரே, மனுஷனை விழுங்க பார்க்கிறார், ஒருவரும் விழுங்க பார்ப்பதில்லை, ஒருவரும் மேற்கொள்வதில்லை. அல்லேலூயா. ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது தேவ வல்லமை இறங்கட்டும். யார் யாருக்கு தகப்பனே உருபிசை ஆண்டவரே அசுத்தாவிகள் விழுங்க பார்க்கிறானோ, மனுஷர்கள் விழுங்க பார்க்கிறார்களோ, எல்லா அக்னியாஸ்திரங்களை அடித்து போடும். எல்லா அக்னியாஸ்திரங்கள், எல்லா அக்னியாஸ்திரங்கள், எல்லா அக்னியாஸ்திரங்கள், எல்லா அக்னியாஸ்திரங்கள், எல்லா அசுத்தாவின் அக்னியாஸ்திரங்கள் நிர்மூலமாகட்டும், நிர்மூலமாகட்டும், நிர்மூலமாகட்டும். வாழ்க்கையில் நம்பிக்கையை கொண்டு வர முடியாதபடி பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற எல்லா சத்துருவின் வல்லமைகள் இன்றைக்கு நிர்மூலமாகட்டும். அல்லேலூயா. எதிர் சக்திகள் எரியட்டும், எதிர் சக்திகள் எரியட்டும், எல்லா பலகீனங்கள் மறையட்டும். கர்த்தாவே, உடம்பில் ஆண்டவரே இப்படி திரும்ப முடியாது, அப்படி திரும்ப முடியாது. உடம்பை வாட்டி வதைக்கிற பலகீனங்கள், உடம்பை கட்டி வைத்திருக்கிற வல்லமைகள் எல்லாம் நரகத்திற்கு போகட்டும். இது ஒரு விடுதலை நேரம், இது ஒரு விடுதலை நேரம். ரிசீவ் யுவர் ஹீலிங், ரிசீவ் யுவர் மிராக்கிள், ரிசீவ் யுவர் மிராக்கிள். நீங்கள் அற்புதத்தை பெறுவீர்கள். நீங்கள் அண்டிக் கொள்ளுகிறவர்கள், தேவனை அண்டிக் கொள்ளுகிறவர்கள், உங்களுக்காக தேவன் எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். உனக்கு என்ன வேண்டும்? உனக்கு என்ன வேண்டும்? உனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கப் போகிற உன்னதமான தேவன். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இன்று இரவு விசேஷித்த அற்புதங்களை செய்யும். எவ்வளவு நாட்கள் இந்த பிள்ளைகள் காத்திருந்திருக்கிறார்கள், எவ்வளவு நாட்கள், எவ்வளவு நாட்கள். நீர் அற்புதத்தை செய்யும், அற்புதத்தை செய்யும். ஏசாயா 61:7 எல்லாம் வெட்கம், எல்லா நிந்தை, எல்லா அவமானம், எல்லா வேதனைகள் நரகத்திற்கு போகட்டும், நரகத்திற்கு போகட்டும். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், ஒவ்வொருவரை ஆசீர்வதியும், ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். குடும்பத்தை சீரடித்த, வாழ்க்கையின் ஆசீர்வாதங்களை கெடுத்த, நன்மைகளை கெடுத்த, வருமானத்தை கெடுத்த, செல்வ செழிப்பை கெடுத்த பிசாசின் ஆவிகளை நரகத்திற்கு அனுப்புகிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதி, ஒவ்வொரு வீட்டை ஆசீர்வதியும். இப்பொழுது வானம் திறந்திருப்பதாக, வானம் திறந்திருப்பதாக, வானத்தின் பல கனிகள் திறக்கட்டும். இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வதியும். ஒவ்வொருவரை ஆசீர்வதியும். ஒவ்வொரு கால்கள் புதுபலன் அடையட்டும், எலும்புகள் புதுபலன் அடையட்டும், நரம்புகள் புதுபலன் அடையட்டும். இரவு பிள்ளைகளுக்கு நல்ல நித்திரை கொடும். சாப்பிடுகிற அன்ன ஆகாரம் ஆசீர்வாதமாக இருக்கட்டும். சகல உபத்திரவங்களை நரகத்தில் போடுகிறேன், சகல உபத்திரவங்களை நரகத்தில் போடுகிறேன், சகல உபத்திரவங்களை நரகத்தில் போடுகிறேன். ஒவ்வொருவர் மீதும் தேவ வல்லமை இறங்கட்டும். உம்மை அண்டிக்கொள்ள வந்திருக்கிற நாங்கள் பாக்கியவான்கள் என்று நீர் ஆசீர்வதிக்கிறபடி நான் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏராளமான ஒரு வல்லமை இறங்கட்டும், ஏராளமான ஆசீர்வாதம் இறங்கட்டும், ஏராளமான நன்மைகள் இறங்கட்டும், 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 இறங்கட்டும். ஏராளமான அற்புதங்கள் நடக்கட்டும், அற்புதங்கள் ஏராளமாய் நடக்கட்டும், ஆசீர்வாதங்கள் ஏராளமாய் நடக்கட்டும். காரணம், இதைத்தான் நாங்கள் கொண்டு போய் அறிவிக்க வேண்டும், இதைத்தான் நாங்கள் சுவிசேஷமாய் அறிவிக்க வேண்டும். தேவரே, நீர் செய்த நன்மைகளை, ஆண்டவரே நீர் செய்த ஒத்தாசைகளை, ஆண்டவரே நீர் எங்களுக்கு செய்த நன்மைகளை நாங்கள் கொண்டு போய் மற்றவர்களுக்கு அறிவிக்கட்டும். தேவ வல்லமை இறங்கட்டும் சுவாமி. ஒவ்வொரு உதடுகளை திறந்தரிடம், மது வாயை தகப்பனி திறந்தரிடம், மது தகப்பனி புகழை அறிவிக்கும் வாயாய். ஒவ்வொரு உதடுகளை, ஒவ்வொரு வாய் ஆசீர்வதியும். இவர்களுக்கு நீர் வேலையிடும். அல்லேலூயா. தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் சுவாமி. அக்னி இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும், அக்னி இறங்கட்டும், நெருப்பு இறங்கட்டும், நெருப்பு இறங்கட்டும். பிள்ளைகளை ஆசீர்வதித்துக் கொண்டு எந்த இடத்திலே ஆசீர்வாதம். எல்லா துக்கம் பறக்கட்டும், எல்லா துயரம் பறக்கட்டும், அசுத்த ஆவிகள் கொண்டு வந்த உபத்திரவம் பறக்கட்டும், வாழ்க்கையின் பிரச்சனைகள் பறக்கட்டும் சுவாமி. வல்லமை இறங்கி கொண்டிருப்பதாக, உடைய வல்லமை இறங்கி கொண்டிருப்பதாக, உடைய வல்லமை இறங்கி கொண்டிருப்பதாக. உடைய பிள்ளைகளை ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பீராக. என்று இரவு உம்மை அண்டிக் கொண்ட நாங்கள் பாக்கியவான்கள். நேர் சொன்ன வாக்கு தத்தத்தின்படி நாங்கள் பாக்கியவான்களாக இருக்கும்படி எங்களை ஆசீர்வதித்து விட்டீர். உமக்கு நன்றி அப்பா. வாழ்நாள் முழுவதும் இந்த ஆசீர்வாதத்தினால் நாங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே,
ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, என் முழுவலுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. ஆத்துமாவே கர்த்தரை சோஸ்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உள்ளத்தில் பிறக்கிறதெல்லாம் இரக்கம், மனது உருக்கு. மார்த்தாலும் மரியாளும் மலம் பொழுது ஆண்டவர் கண்ணீர் வடித்தார். எதற்காக இந்த உபத்திரவங்களை தேவன் நம் வாழ்க்கையில் அனுபவிக்க வேண்டும் என்று வேத வசனங்களை நீங்கள் ஆராய்ந்து பார்க்கும் பொழுது